வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் புலம்பெயர்ந்தோருக்கான புதிய சட்டம் திருத்தம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையீட்டை கோரும் எதிர்க்கட்சி. பின்லாந்தில் மக்களின் முன்னேற்றத்திற்காக 1 மில்லியன் யூரோக்களை உயிராக எழுதி வைத்த முதியவர். பசுமை ஹைட்ரஜன் கனவு சரிவு. பல பில்லியன் யூரோ திட்டங்களை கைவிடும் முன்னணி நிறுவனங்கள். போர் பதற்றம். ஐரோப்பாவில் கட்டாய இராணுவ சேவையை நடைமுறைப்படுத்தும் 12 நாடுகள். பிரிட்டிஷ் இராணுவம் பலவீனமடைந்து வருகிறதா? முன்னாள் கமாண்டோவின் எச்சரிக்கை. உக்ரைன் போர் நிறுத்தம். டிரம்பின் திட்டத்திற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு. போர்க்களத்தில் புறாக்கள். ரஷ்யாவின் பயோட்ரோன் திட்டத்தால் அதிர்ச்சி. டென்மார்க்கில் புதிய அதிரடி சட்டம். ஓராண்டு சிறை தண்டனை பெற்ற வெளிநாட்டவர் நாடு கடத்தல். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் புலம்பெயர்ந்தோருக்கான புதிய சட்ட திருத்தம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையீட்டை கோரும் எதிர்க்கட்சி. ஸ்பெயினில் முறையான ஆவணங்களின்றி வசிக்கும் புலம்பெயர்வோரை முறைப்படுத்தும் அரசின் திட்டத்திற்கு எதிர்க்கட்சியான பிபி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான குடியேற்ற கொள்கைகளுடன் முரண்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யுமாறு ஐரோப்பிய ஆணையத்திடம் அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை செங்கன் மண்டலத்தின் எல்லை பாதுகாப்பு மற்றும் விசா விதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அக்கட்சி கவலை தெரிவித்துள்ளது. குடியேறுபவர்களுக்கு பணி மற்றும் வசிப்பிட உரிமைகளை வழங்குவது மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது எனவும் இது நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டது என்றும் ஸ்பெயின் அரசு விளக்கமளித்துள்ளது. பின்லாந்தில் மக்களின் முன்னேற்றத்திற்காக 1 மில்லியன் யூரோக்களை உயிலாக எழுதி வைத்த முதியவர். பின்லாந்தின் அஸ்கோலா நகரத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஊர் மக்களின் நலனுக்காக தானமாக வழங்கியுள்ளார். 2023 மறைந்த அவர் சுமார் 1 மில்லியன் யூரோ மதிப்பிலான சொத்துக்களை ஊர் முதியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உயிலாக எழுதி வைத்தார். 1990களிலேயே இந்த உயிலை அவர் தயாரித்திருந்தாலும் அவரது மறைவுக்கு பின்னரே இந்த ரகசியம் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. இந்த தொகையை முதியவர்களுக்கான சமூக நல திட்டங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் மருத்துவ மேம்பாட்டிற்கு பயன்படுத்த நகராட்சி திட்டமிட்டுள்ளது. பணத்துடன் சேர்த்து அவருக்கு சொந்தமான விவசாய நிலங்களும் இந்த தானத்தில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது ஊர் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த இந்த அளப்பரிய அன்பையும் தாராள மனப்பான்மையையும் அஸ்கோலா நகர மக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர். பசுமை ஹைட்ரஜன் கனவு சரிவு. பல பில்லியன் யூரோ திட்டங்களை கைவிடும் முன்னணி நிறுவனங்கள். எதிர்கால எரிசக்தியாக கருதப்பட்ட பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களிலிருந்து E.ON மற்றும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் போன்ற மாபெரும் எரிசக்தி நிறுவனங்கள் பின்வாங்கியுள்ளன. மிக அதிகமாக உற்பத்தி செலவு மற்றும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததே இந்த கோடிக்கணக்கான முதலீட்டு திட்டங்கள் நிறுத்தப்பட காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஹைட்ரஜன் தயாரிப்பதற்கான மின்சார கட்டணம் எதிர்பாராத அளவிற்கு உயர்ந்தது நிறுவனங்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. பிரிட்டிஷ் பெட்ரோலிய நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ள இருந்த 31 பில்லியன் யூரோ மதிப்பிலான மெகா திட்டத்தை ரத்து செய்துள்ளது. போர் பதற்றம். ஐரோப்பாவில் கட்டாய இராணுவ சேவையை நடைமுறைப்படுத்தும் 12 நாடுகள். உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் ஐரோப்பாவின் 12 நாடுகள் ஏற்கனவே குடிமக்களுக்கு கட்டாய இராணுவ சேவையை அமுல்படுத்தியுள்ளன. ஆஸ்திரியா, சைப்ரஸ், கிரீஸ் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் ஆண்களுக்கு இராணுவ பயிற்சி அல்லது அதற்கு இணையான சமூக பணி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ஒரு படி மேலே சென்று ஆண் பெண் இருபாலருக்கும் சமமாக இராணுவ சேவையை கட்டாயமாக்கியுள்ளன. எஸ்தோனியா, பின்லாந்து மற்றும் லித்துவேனியா போன்ற நாடுகள் 1 வருடத்திற்கும் குறைவான காலத்திற்கு தீவிர இராணுவ பயிற்சியை வழங்கி வருகின்றன. டென்மார்க்கில் குழுக்கள் முறை மூலம், சுவிட்சர்லாந்தில் சட்ட ரீதியாகவும் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். பிரிட்டன் தற்போது இத்திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றாலும் உலக போர் அச்சம் காரணமாக இதற்கான விவாதங்கள் அந்த நாட்டிலும் தீவிரமடைந்துள்ளன. பிரிட்டிஷ் இராணுவம் பலவீனமடைந்து வருகிறதா? முன்னாள் கமாண்டோவின் எச்சரிக்கை. பிரிட்டிஷ் இராணுவம் தற்போது மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளதாகவும் ஒரு போர் ஏற்பட்டால் நாட்டை பாதுகாப்பதற்கே
திணற வேண்டி இருக்கும் என்றும் முன்னாள் SAS அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1982 நடந்த ஃபாக்லாந்து போரில் பங்கேற்ற அனுபவம் வாய்ந்த வீரர் மைக் ஹாக்ஸ் தற்போதைய இராணுவத்தின் நிலை குறித்து கவலை கொண்டுள்ளார். 65 வயது வரையிலான முன்னாள் வீரர்களை மீண்டும் இராணுவத்துக்கு அழைக்கும் அரசின் புதிய திட்டம் இராணுவத்தில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் என்பது இளைஞர்களுக்கான களம். 55 வயதை கடந்தவர்களால் போர்க்களத்தில் தீவிரமாக செயல்பட முடியாது என அவர் நிதர்சனத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் போர் நிறுத்தம் ட்ரம்பின் திட்டத்திற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள போர் நிறுத்த திட்டத்திற்கு ரஷ்யா தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த ஆலோசனையானது தற்போதைய கள யதார்த்தங்களை புறக்கணிப்பதாக உள்ளது என ரஷ்யா தரப்பு விமர்சித்துள்ளது. அதே சமயம் நீண்ட காலமாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் தற்காலிக போர் நிறுத்தமாவது ஏற்படும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. இந்த திட்டம் தொடர்பாக சர்வதேச அளவில் பெரும் விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் ரஷ்ய அதிகாரிகள் ட்ரம்பின் அணுகுமுறை தங்களுக்கு புரியாத ஒன்றாக இருப்பதாக கூறினர். போரை உடனடியாக நிறுத்துவதாக தனது தேர்தல் வாக்குறுதியில் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் எடுக்கும் முயற்சிகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் ஒருபுறம் இருந்தாலும் எல்லையில் மோதல்கள் தொடர்ந்து நீடிப்பது பதற்றத்தை இன்னும் தணிக்கவில்லை. போர்க்களத்தில் புறாக்கள், ரஷ்யாவின் பயோட்ரோன் திட்டத்தால் அதிர்ச்சி. உக்ரைன் போரில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரும் ரஷ்யா தற்போது நிஜ புறாக்களின் மூளையில் சிப்களை பொருத்தி அவற்றை பயோட்ரோன்களாக மாற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீரி என்ற ரஷ்ய இராணுவம் புறாக்களின் நரம்பு மண்டலத்துடன் இணைக்கப்படும் எலக்ட்ரோடுகளை பயன்படுத்தி அவற்றை ஆய்வகத்தில் இருந்தே ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தி சோதித்துள்ளது. இந்த புறாக்களின் முதுகில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய கேமராக்கள் மற்றும் GPS கருவிகள் மூலம் எதிரிகளின் நிலைகளை கண்காணிப்பதற்கும் உளவு பார்ப்பதற்கும் ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. சாதாரண ட்ரோன்களைப் போலன்றி இவை இயற்கை புறாக்களைப் போலவே பறப்பதால் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இவற்றை கண்டறிவது மிகவும் கடினமான காரியம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். டென்மார்க்கில் புதிய அதிரடி சட்டம். ஓராண்டு சிறை தண்டனை பெற்ற வெளிநாட்டவர் நாடு கடத்தல். டென்மார்க்கில் கடுமையான குற்றங்களுக்காக ஓராண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெறும் வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கான புதிய சட்ட சீர்திருத்தத்தை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை மற்றும் கொடூரமான தாக்குதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இந்த சட்டம் மிக தீவிரமாக பொருந்தும். மே 1, 2026 முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த சீர்திருத்தம் முறையான குடியிருப்பு ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர் மீதான கட்டுப்பாடுகளை பலப்படுத்துகிறது.